வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, கோபுர தீபம் கதையின் 6வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். கௌரியின் பிடிவாதம் எல்லையை கடந்து போகிறது என்பதை அறிந்தும் பொறுமை இழக்காமல் மோகன் சமாதானப்படுத்த பார்த்தான். அவளுடைய தந்தை பசுபதியும் என்னென்னவோ சொல்லி பார்த்தார். ஆனால் கௌரி மசியவில்லை. என்னால ஒரு நிமிஷம் கூட அந்த வீட்டுல இருக்க முடியாது என்றாள் அவள். மோகனுக்கு இப்போதும் கோபம் வரவில்லை. இப்படி மாப்பிள்ளை ஒரு கோழையாக இருக்கிறானே என்று பசுபதிக்கு தோன்றியிருக்க வேண்டும். அவர் சொன்னார், எனக்கு ஒண்ணு நன்னா வெட்ட வெளிச்சமா புரியறது. உன் மாமியார் கோத்ரேஜ் பீரோவும் கட்டிலும் கேட்கிறாள் என்கிற காரணத்துக்காக அந்த வீட்டை விட்டு வரலை. அந்த மாமியாருடன் வாழ்க்கை நடத்துறதே முடியாத காரியம் என்கிறாயே நீ என்றார். அப்பாடி, என் அப்பாவுக்கு இப்பத்தான் புரிஞ்சிருக்கு. ஆனா ஏன் தலையெழுத்து யாருக்கு முக்கியமா புரியணுமோ அவருக்கு இன்னும் புரியலை. மோகன் சிரித்தான். கௌரி, நீ என்ன ரொம்ப தப்பா எடை போட்டுட்ட. உன்னை கல்யாணம் பண்ணிண்ட மறுவாரமே நீ வலது காலை வச்சு என் வீட்டுக்குள்ள பிரவேசிச்ச அன்னைக்கே எனக்கு புரிஞ்சிடுச்சு. உன் மனச எப்படியாவது மாத்தலாம்னு இத்தனை நாளா பேசாம இருந்த என்றான் மோகன். பசுபதி அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தார். நீங்க சொல்றது உண்மையா இருந்தாலும் உங்களால என்ன மாத்த முடியலையே. மாத்த முடியும் கௌரி. சரி, ரொம்ப சரி, மாத்தி பாருங்க. பசுபதிக்கு இப்போது ஆத்திரம் வந்தது. கௌரி மாமியார் மாமனார் என்கிற மரியாதை இல்லாமல் அவர்களிடம் சொல்லாமல் கொள்ளாமல் இங்கே ஓடி வந்து வயிறு புடைக்க திங்கிற. இப்போ உன் புருஷனையும் எதிர்த்து பேசி அவமானப்படுத்துற. அப்பா, ரொம்ப விரட்டாதீங்க. வக்கு இல்லாத அப்பா இருக்கிறதுனால தான் நான் வக்கில்லாத இடத்துக்கு போனேன். இப்போ என்னை அவமானப்படுத்திட்ட இல்ல. மாப்பிள்ள, நீங்க உங்க வீட்டுக்கு போங்கள். இவள் வாழ்ந்தால் உங்க வீட்டிலே வாழ்வாள். இல்லாமல் போனால் பசுபதிக்கு மேலே தொடர முடியவில்லை. மூச்சு வாங்கியது. நான் முடிச்சு கொடுக்கறேன்ப்பா. இல்லாம போனா எழும்பூர் லேடிஸ் ஹாஸ்டல்ல வாழ்வேன். என்ன கௌரி, நீ விவேகமே இல்லாம பேசுற. கல்யாணமான பெண் ஒரு ஹாஸ்டல்ல போய் இருக்கிறது அவமானம் இல்லையா என்றான் மோகன். ஊரும் உலகமும் என்ன பார்த்து சிரிக்காது. கையால் ஆகாத புருஷன்னு உங்களை பார்த்து தான் கை கொட்டி சிரிக்கும். மாமா, நீங்க நல்ல வார்த்தையா சொல்லி கௌரியை அழைத்து வாருங்கள். இன்னும் 2-3 நாள்ல நானே கடன் வாங்கி பீரோவையும் கட்டிலையும் அனுப்பி வைக்கிறேன். அதுக்கப்புறம் என் அம்மா மனசு மாறி விடுவாள். இவள் பேரில அவளுக்கு இவள் நினைக்கிற மாதிரி எந்த விதமான வெறுப்பும் கிடையாது. அவசரப்பட்டு கட்டில் பீரோன்னு ஏதும் வாங்காதீர்கள் மாப்பிள்ளை என்றார் பசுபதி. என் அம்மாவுக்கு ஏதோ ஒரு ஆசை. ஏன், தன் பிள்ளைக்கு என்று 4 பேர் பார்த்து ஆச்சரியப்படும்படி ஒரு சீரும் வரலையேங்கிற தாபத்திலே பிறந்த ஆசை. அதை யார் தீர்த்து வைத்தால் தான் என்ன? கௌரி எங்க வீட்டு பெண். அவள் மனசும் சரி, என் அம்மா மனசும் சரி வேதனைப்படக்கூடாது. கேட்டாயா கௌரி, கேட்டாயா? இந்த மாதிரி ஒரு பிள்ளை உனக்கு புருஷனா வாச்சிருக்கான். அதை அனுபவிக்க உனக்கு புத்தி இல்லையே. நான் வரேன் மாமா. மோகன் 2 அடி வைக்கவும் படியேறி அமிர்தா உள்ளே வரவும் சரியாக இருந்தது. ஹலோ மிஸ்டர் மோகன், சௌக்கியமா? இருக்கிறேன். நல்ல சமயத்துக்கு வந்திருக்கிறாய் அமிர்தா. கௌரி ரொம்ப அடம் பிடிக்கிறா. ஏன், என்ன கௌரி? உனக்கு ஒண்ணுமில்ல என்றாள் கௌரி. பசுபதி விஷயத்தை விளக்கினார். அப்போ கட்டிலும் பீரோவும் முக்கியமில்லைன்னு சொல்லுங்கள் என்றாள் அமிர்தா. கரெக்ட். தனி குடித்தனம்தான் கௌரிக்கு முக்கியமா படுறது. மாப்பிள்ளை சார், நீங்க என்ன சொல்கிறீர்கள்? நான் என் அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை. நான் அவர்களை அனாதைகளாக விட்டுவிட்டு வர முடியாது. அதே சமயம் கௌரி என் மனைவி. அவள் எழும்பூர் லேடிஸ் ஹாஸ்டலில் தனியா வாழறதுக்காக அவளை நான் கல்யாணம் செய்து கொள்ளவில்லை. குட், வெரி குட் என்றாள் அமிர்தா. பிரச்சனையை தீர்க்க முதலில் வழி சொல்லு அமிர்தா. உன் குட்டும் வெரி குட்டும் யார் கேட்டார்கள் என்றார் பசுபதி.
அப்பா, உங்களுக்குத்தான் கௌரியின் குணம் தெரியுமே. நீங்கள் அவளை ரொம்பவும் செல்லமாக வளர்த்து குட்டிச்சுவராக ஆக்கிவிட்டீர்கள். தரித்திர வீட்டிலே பிறந்திருந்தாலும் அவள் கஷ்டத்தை பார்த்ததில்லை. அவள் இனிமேலாவது கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்கட்டுமே. இதுக்குத்தான் நான் உன்னை யோசனை கேட்டனா? திடீரென்று கௌரி குறுக்கே வந்தாள். அமிர்தா, இத பாரு, நீ ஒன்னும் என் பிரச்சனையை தீர்க்க வேண்டாம். என் விஷயத்துல தலையிட உனக்கு எந்த யோக்தையும் இல்ல. ரொம்ப கரெக்ட் கௌரி. நீ புருஷன் கூட வாழ்ந்தா என்ன, எழும்பூர் ஹாஸ்டல்ல நாசமா போனா என்ன? எப்படியோ போ. மிஸ்டர் மோகன், தயை செய்து ஒரு நிமிஷம் இருங்கள். உங்களால் எனக்கு ஒரு உதவி தேவைப்படுறது. சொல்ல மிருதா. கல்கத்தாவில் ஒரு அவசர வேலை இருக்கு. எனக்கு தனியா போக தைரியம் இல்லை. ஒரு 4 நாள் வேலை. ஒரு வாரம் லீவு எடுத்துக்கொண்டு அழைத்து போகிறீர்களா? கல்கத்தாவில் என்ன வேலை அமிர்தா என்று கேட்டார் பசுபதி. ரகுவின் விஷயமாக அப்பா. அப்புறம் எல்லாம் விவரமா சொல்றேன். மிஸ்டர் மோகன், நாளைக்கு கார்த்தால நானே 2 டிக்கெட் வாங்கி விடுகிறேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் தான், கவலைப்படாதீர்கள் சொல்லிவிட்டு அமிர்தா கௌரியை கவனித்தாள். எதுக்கு அனாவசியமா ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்றான் மோகன். அப்போ நீங்க இவளை அழிச்சுண்டு கல்கத்தா போக போறீங்களா? ஆமாம் கௌரி. என் ஹெல்ப் வேணும்னு கேக்குறப்போ முடியாதுன்னு சொல்ல முடியுமா? கௌரிக்கு ஆத்திரம் பீரிட்டு கொண்டு வந்தது. ஏண்டி அமிர்தா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நேத்து வரையிலும் அந்த ரகு உன்னை சுத்தி சுத்தி வந்தான். இன்னைக்கு பட்ட பகல்ல எவனோ ஒருத்தன் கூட வெக்கமானமே இல்லாம கார்ல அவன் பக்கத்துல உட்கார்ந்து போன. இப்போ என் புருஷனை அழிச்சுண்டு தனியா கல்கத்தாவுக்கு, அதுவும் ஒரு முதல் வகுப்புல போக நினைக்கிறையே. நீ என்ன ஒரு பெண்ணா இல்ல ஒரு மிருகமா? நீ எப்படி வேணும்னாலும் என்னை மதிச்சுக்கோக்கா, எனக்கு கவலை இல்ல. அப்பா, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு இல்லையாப்பா? நிச்சயமா அமிர்தா. மிஸ்டர் மோகன் மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அவர் ஒரு ஜென்டில்மேன். மிஸ்டர் மோகன், ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிடைக்கலைனா 2 பேரும் பிளேன்ல போகிறோம். எரிகிற அடுப்பில் எண்ணெய் ஊற்றுவது போல இருந்தது கௌரிக்கு. அவள் தன் கணவன் பக்கம் திரும்பி, இதோ பாருங்க, நீங்க என் தங்கையை அழைத்து கொண்டு போக கூடாது. அவள் ஒரு ராட்சசி, உங்களை கடித்து கடித்து தின்பாள் என்றாள். மோகன் சிரித்தான். கௌரி, உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு. நீ என்னையே உதறி எறிஞ்சிட்டு எழும்பூர் ஹாஸ்டலுக்கு குடியேற போற. அதுக்கப்புறம் நான் எங்கே யாருடன் போனால் உனக்கென்ன? சந்நியாசம் வாங்கி கொண்டு போறவனுக்கு வாசற்கதவு தாழ்பால் போட்டால் என்ன, போடா விட்டால் என்ன? கேட்டாலும் கேட்டீர்கள், நன்னா ஒரு வார்த்தை கேட்டீர்கள் என்றாள் அமுதா. அமிர்தாவின் எகத்தாளத்தில் கௌரி துவண்டு போனாள். என்னடி, என் ஹஸ்பண்ட் பெருசா கேட்டுட்டார்னு நீ குதிக்கிற? நீதான் எக்மோர் ஹாஸ்டலுக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்ட. அப்புறம் உன் புருஷன் எங்க இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன? மிஸ்டர் மோகன், கல்கத்தாவுக்கு 2 டிக்கெட் வாங்கி கொண்டு வாருங்கள். என் காரியங்களை பார்த்து கொண்டு அப்படியே கல்கத்தா பூராவையும் சுற்றி பார்க்கலாம் என்றாள் அமிர்தா. இப்போது கௌரிக்கு ஆத்திரத்தை கடந்து அழுகை பீரிட்டது. நீங்க கல்கத்தாவுக்கு இந்த சிறுக்கியையும் கூட்டிக் கொண்டு போக கூடாது. ஏண்டி கௌரி, நீயே கழுத்துல ஒரு தாலியை ஏத்திண்டு வேலியை தாண்டி குதிச்சு ஓடுற. உன் புருஷனை மட்டும் ஒரு வேலிக்குள்ள சிறைப்படுத்துற. இது என் சொந்த விஷயம் என்றாள் கௌரி. பசுபதிக்கு பொறுக்கவில்லை. அமிர்தா, கொஞ்சம் பேசாம இரு. அவளே நொந்து போய் கிடக்கிறாள். மாப்பிள்ளை, கௌரியை அழைத்து கொண்டு உங்கள் வீட்டுக்கு போங்கள். நான் எப்படியாவது என் தலையை அடகு வைத்தாவது உங்க அம்மா கேட்கிற பீரோவையும் கட்டிலையும் வாங்கி போடுறேன். உங்க தலையை அடகு வச்சா இந்த மெட்ராஸ்ல ஒரு நையா பைசா கூட பெயராது. அப்பா, இப்ப நான் நினைச்சா நாளைக்கே போன் மூலமா ஆர்டர் கொடுத்து டெம்போவில் ஏற்றி கௌரி வீட்டு வாசல்ல இறக்க சொல்லுவேன். ஆனா பாவம், கௌரி வீட்டுல ஏது இடம்? ஆனா அந்த ப்ராப்ளத்தையும் கூட என்னால தீர்த்து வைக்க முடியும். வேற பெரிய வீடா பார்த்து குடியேத்தலாம். அதுக்கு வாடகைய உன்னை கட்டிக்கு போற ராஜகுமாரன் கொடுப்பானாக்கும் என்றாள் கௌரி. இந்த அற்ப செலவுக்கெல்லாம் நான் அவரை தொந்தரவு செய்ய மாட்டேன். நானே அதிகப்படி செலவாகிற வாடகை பணத்தை தரேன். மோகனுக்கு சுருக்கென்றது. அமிர்தா, நீ இத்தனை நேரம் உன் அக்காவை பத்தி தான் பேசின. இப்போ என்னையே ஏளனப்படுத்துற. அதிக வாடகை கொடுக்க கையால் ஆகாதவன்னு. நீங்க அப்படி நினைச்சா அது கரெக்டு தான்.
நீங்க ஏன் ஒரு ஆம்பளையா மாறி பெண்டாட்டியை அடக்கி அம்மாவிடமும் ஒரு உறுதியோடு நடந்து கொள்ளக்கூடாது? எதிலும் ஒரு குழைச்சல், ஒரு கோழைத்தனம். நான் சொல்ற போது மட்டும் உங்களுக்கு ரோஷம் பொத்துண்டு வர்றது. டி அமிர்தா, என் புருஷன் குழையட்டும், கோழையாக இருக்கட்டும், அதை நீ சொல்ல வேண்டாம். இப்படிப்பட்ட கோழைத்தானே கல்கத்தாவுக்கு துணையா கூப்பிடுற? பொடி முட்டாள், நான் உன்னை சுண்டி பார்த்தேன்டி. மெட்ராஸ் ரோடிலேயே சரியா நடக்க தெரியாத உன் ஹஸ்பண்டையா அவ்வளவு பணம் செலவு செய்து கல்கத்தாவுக்கு கூட்டிண்டு போவ? நான் சொல்றதையெல்லாம் நம்பி நீங்க 2 பேரும் விழுந்தீர்கள். பசுபதிக்கு கோபம் தலைக்கேறியது. அமிர்தா, வாய மூடு. நானும் பார்த்துட்டே இருக்க. பிரேக் இல்லாத வண்டி மாதிரி ஓட்டிட்டே போற. வீட்டு மாப்பிள்ளைய அவர் முன்னாலேயே ஏளனப்படுத்துறியே, உனக்கு புத்தி இல்ல? அமிர்தா அடங்கினவளைப் போல காணப்பட்டாலும் அவளுடைய உதடுகளில் அரும்பி நின்ற குறும்பு புன்னகை கௌரியின் ஆத்திரத்தை அதிகப்படுத்தியது. அப்பா, இனிமே நான் இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டேன். வெரி குட் டிசிஷன் அப்பா. நாம அடுத்த மாசம் இந்த வீட்ல இருக்க மாட்டோம். பேசாம இரு அமிர்தா என்றார் பசுபதி. கௌரி, வா போகலாம் என்றான் மோகன். சரி, நீங்க உங்க பாட்டுல போங்க, என்னை பத்தி கவலைப்படாதீங்க என்றாள் கௌரி. இது என்னப்பா, வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிட்டது? கௌரி, புறப்படு என்றார் பசுபதி. ஏன்பா என்ன துரத்துறீங்க? பெத்து வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பெண்கிட்ட உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு சொல்றது உனக்கு துரத்துற மாதிரி பட்டா எனக்கு கவலை இல்லை. இப்ப புருஷன் வீட்டுக்கு போ. அப்பா, என்னால இவருடைய அம்மா கிட்ட இருக்க முடியாது. பீரோவும் கட்டிலும் வரலேன்னா ரொட்டிய பிச்சு பிச்சு போடுற மாதிரி என்னை பிச்சு போட்டுடுவாள். இவ்வளவெல்லாம் நான் பேசினதுக்கு இவரும் என்னை பழி வாங்குவார். நான் எல்லாத்தையும் மறந்தாச்சு கௌரி என்றான் மோகன். டீ கௌரி, சர்த்தாண்டி, வீடு போய் சேரு. நாளைக்கு நாங்க பணத்தோட வரோம். என் கல்யாணத்துக்குன்னு வச்சிருக்கிற பணத்தை உனக்கு தரேன். போ, நல்ல பெண்ணா போய் சேரு. நானும் அப்பாவும் நாளைக்கு உங்க வீட்டுக்கு வந்து சரி செய்கிறோம். அப்பா, நீங்களும் நானும் நாளன்னைக்கு கல்கத்தா போறோம். ஒரு வழியாக கௌரி மோகன் பின்தொடர வெளியேறினாள். அவள் சென்றதும் பசுபதி கேட்டார், ஏன் அமிர்தா, நீ சொல்றதுல எது நிஜம், எது தமாஷ்னே புரியல? எல்லாமே நிஜம். கல்கத்தா அதுவும் தான். உன் கல்யாணத்துக்குன்னு மாசா மாசம் 30-40 சேர்த்து வச்சிருந்தியே, அதுல இருந்து எடுத்து கொடுக்க போறியா? ஆமாப்பா, இனிமே எனக்கு அந்த சேவிங்ஸ் பணம் தேவையில்லைதான். ரகு தன் சொத்தை எல்லாம் என் பேருக்கு எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். அது பத்தி சொல்லத்தான் கோபிகிருஷ்ணன் வந்தார். என்ன? பசுபதி அயர்ந்து போய் நின்றார். ஏன்பா, நீங்க சின்ன வயசுல மாயவரத்துல ஏகப்பட்ட சொத்தை அனுபவிச்சவர். நீங்க ஏன் இந்த 1.5 லட்சம் ரூபாய் சொத்தை கண்டு பிரமிச்சு போறீங்க? 1.5 லட்சமா? கல்கத்தாவில் ஒரு வீடு, இன்சூரன்ஸ் பணம், ஆஃபீஸில் இருக்கிற ஃபிக்ஸட் டெபாசிட், ப்ராவிடென்ட் ஃபண்ட் எல்லாம் சேர்ந்து 1.5 லட்சம் இருக்கும்னு நான் கணக்கு போட்டேன். ஒருவேளை 2 லட்சமா கூட இருக்கலாம். தமாஷ் பண்ணாத அமிர்தா. சத்தியமா ரகுவின் சொத்து பூரா எனக்குத்தான். அமிர்தா, என்னால நம்ப முடியல. எனக்கு ஒரு சின்ன பரிசு தருவியா? எனக்கு வர்றது பூரா உங்களுக்கு தான்ப்பா. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன், இதை வச்சுண்டு சீட்டாடப்படாது. ஒரு புது டைப்ரைட்டிங் மிஷின் வேண்டும். அமிர்தா கலகலவென்று சிரித்தாள். ஒரு கடையையே வச்சு தரேன், போதுமா? பசுபதி சிலையாக நின்றார். அப்பா, என்ன அமிர்தா? இன்னொரு முக்கிய செய்தி. என்ன? இன்னைக்கு வந்தாரே மேனேஜர் கோபிகிருஷ்ணன், அவர் உங்களுக்கு மாப்பிள்ளையா வந்தா எப்படி? என்னம்மா சொல்ற நீ? அவர் ஆசைப்படுறார் அப்பா. நீ என்ன முடிவு பண்ணியிருக்க? நான் இன்னும் முடிவுன்னு ஒண்ணும் எடுக்கல. ஆனா என் மனசு அவரை பத்தி நினைக்க ஆரம்பிச்சு விட்டது. அவன் பெரிய கோடீஸ்வரம் வீட்டு பிள்ளைமா. பார்த்தா 30 வயசு இருக்கும் போல இருக்கு. ஜாக்கிரதையா பழகுமா. ஏன்பா இப்படி சொல்றீங்க? பணக்கார வீட்டு பையனுக்கு 30 வயசு வரையில கல்யாணம் ஆகலேன்னா அதுக்கு ஏதேனும் முக்கிய காரணம் இருக்கணும். என்னப்பா உளறீங்க? அவர் 5 வருஷம் அமெரிக்காவில் இருந்துட்டு வந்திருக்கார். அதுவே போதுமா நான் பயப்படுறதுக்கு? தவறி போய் கூட நீயே உன் கண்ணை குத்தி கொள்ள கூடாது. அமிர்தாவுக்கு ஆபீஸில் அன்று நடந்தது கண்முன் நின்றது. ஏற்கனவே அவள் தன் கண்ணை குத்தி கொண்டாகி விட்டதோ?
கோபி கிருஷ்ணனுடைய அண்ணி மாலதி தான் சுசீலாவின் மூத்த மருமகள் என்று நினைத்து கொண்டதே இல்லை. அவள் ஒரு ஹை கோர்ட் ஜட்ஜின் பெண். சுசீலாவின் முதல் பிள்ளை கம்பெனியின் மேனேஜிங் டைரக்டர் ரமேஷின் மனைவி. அவளுடைய தகப்பனார் சட்ட புத்தகங்களை வைத்துக்கொண்டு நீதியையும் நியாயத்தையும் கோர்ட்டில் நிலைநாட்டினார் என்றால், பெண் மாலதி புக்ககத்தில் கணவனை தன் அடிமையாக வைத்துக்கொண்டு தன் அதிகாரத்தை வேரூன்றிக் கொண்டிருந்தாள். சுசீலா என்றுமே யாருடைய மனத்தையோ நெஞ்சத்தையோ அலசி பார்த்ததில்லை. இந்த 7 ஆண்டுகளில் ஒரு தடவை கூட மாலதி தன் மனதுள் என்னென்ன திட்டமெல்லாம் தீட்டி வைத்திருக்கிறாள் என்று நினைத்து பார்த்ததில்லை. தான் எதை சொன்னாலும் அதை ஒரு கட்டளையாக ஏற்று அவளுடைய சித்தத்துக்கு எதிராக எதையுமே செய்திராத மாலதி தனக்கு ஒரு வரப்பிரசாதம் என்றே சுசீலா நினைத்து வந்தாள். இப்போது கோபி கிருஷ்ணன் தானே ஒரு பெண்ணை தேடிக்கொண்டிருக்கிறான் என்பதை அறிந்தபோது அவளால் பூரண திருப்தி அடைய முடியவில்லை. இதற்கு காரணம் மாலதிதான். எப்படியாவது தன் பிள்ளை கோபிக்கு திருமணமாக வேண்டும் என்று துடித்து கொண்டிருந்தவளுக்கு மகன் மூலமே அந்த நற்செய்தி வந்தபோது சுசீலா உண்மையில் நிகழத்தான் நிகழ்ந்தாள். ஆனால் அடுத்த சில நிமிடங்களிலே மாலதி அவளுடைய நிம்மதியையும் சந்தோஷத்தையும் குலைத்து விட்டாள். பசுமாட்டை கூட போய் பார்த்துத்தான் வாங்க வேண்டும். அதுபோல பெண்ணையும் அவளுடைய வீட்டுக்கே சென்றுதான் பார்த்து முடிவு செய்ய வேண்டும் என்று மாலதி கூறியது சரியாகப்பட்டாலும் மனது நிலை கொள்ளாமல் தவித்தது. மாலதி தான் சுசீலாவுக்கு வாக்களித்தபடியே அமிர்தாவின் வீட்டு விலாசத்தை மறுநாள் காலையிலே ஆபீஸ் தஸ்தாவேஜுகளில் இருந்து தெரிந்து கொண்டாள். ஒரு மேனேஜிங் டைரக்டருடைய மனைவியான அவளுக்கு ஆபீஸுக்கு போன் செய்து விலாசம் பெறுவது கடினமான காரியமாக இருக்கவில்லை. மாலதி அத்துடன் நிற்கவில்லை. அமிர்தாவை சந்திக்கவும் முயன்றாள். அன்று அவள் ஆபீஸுக்கு வரவில்லை என்று தெரிந்தபோது அவளுக்கு இன்னும் சௌகரியமாக போயிற்று. சாப்பாடு ஆனதும் காரை எடுத்துக்கொண்டு மயிலாப்பூருக்கு புறப்பட்டாள். தன் வீட்டு வாசலில் ஒரு சிறிய கார் நிற்பதை கண்ட அமிர்தா நின்று கவனித்தாள். 30 வயது மதிக்க தகுந்த ஒரு பெண் ஹேண்ட்பேக்கை அலட்சியமாக ஒரு கையில் வைத்துக்கொண்டு இன்னொரு கையில் கார் சாவியை சுழல விட்டு கொண்டு அமிர்தாவை நோக்கி வந்தாள். கண் கொட்டாமல் அவளையே பார்த்து நின்ற அமிர்தா மாலதி அருகே வந்ததும் புன்முறுவலித்தாள். அவளுடைய புன்முறுவலையே ஒரு வரவேற்பாக எடுத்துக்கொண்ட மாலதி, அமிர்தா என்று கேட்டாள். எஸ், ஐ ஆம் அமிர்தா. ப்ளீஸ் கம் இன். தேங்க்யூ, ஐ ஆம் மாலதி ரமேஷ். ஓ, ப்ளீஸ் கம் இன், ப்ளீஸ் கம் இன் என்ற அமிர்தா, நீங்க சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பனே என்றாள். மாலதி சிரித்தாள். சிரிப்பு அவளுக்கு கை வந்த கலை. சிரிப்பினுள் என்ன மறைந்து பொதிந்து கிடக்கிறது என்று அவளை தவிர யாருக்கு தெரியும்? யாருக்கு காரியமாக வேண்டுமோ அவங்கதான் அதை பூர்த்தி செய்ய போகணும். இது என்னுடைய சித்தாந்தம், கொள்கை. எ வெரி குட் பிரின்சிபிள். அப்பா இல்லையா என்று கேட்டாள் மாலதி. இல்லை. ஆபீஸ்க்கு போன் பண்ணின, நீ லீவ் என்றார்கள். ஆமாம், 10 நாள் லீவ். நாளைக்கு கல்கத்தா போகிறேன். ரகுவின் சொத்து விஷயமாகத்தானே? ஆமாம். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன், ரகு உனக்கு தன் சொத்து முழுவதையும் எழுதி வைத்து விட்டு போயிருப்பது இன்னும் பேப்பரில் தான் வரவில்லை என்று சொல்லி சிரித்தாள் மாலதி. பிறகு ஆபீஸ் பூரா தெரியும். என் கணவர் மேனேஜிங் டைரக்டர் வேற என்றாள். என்ன சாப்பிடுகிறீர்கள்? எங்கள் வீட்டில் காஃபியும் மோரும் தான் கிடைக்கும். இப்போ ஒன்றும் வேண்டாம், தேங்க்ஸ் சொன்னவள் தன்னை சுற்றி பார்த்தாள். மேலே அண்ணாந்து பார்த்தாள். பழைய காலத்து ஓடு வேய்ந்த வீடு என்றாள் அமிர்தா. சேற்றிலும் செந்தாமரை இருக்கும். புரியவில்லை. நீ ஒரு தாமரைன்னு சொன்னேன். நீங்க திடீர்னு வந்து இப்படி புகழ்வதன் நோக்கமும் சரி, காரணமும் சரி புரியவில்லை. நீ எங்க வீட்டு 2வது மருமகள் என்று என் மாமியார் குதித்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? எது அப்படியா? மருமகளாக வருவதை சொல்றியா, இல்ல என் மாமியார் குதிக்கிறதை கேட்கிறையா? 2ம் தான். ஆமாம், எங்க வீட்டு சின்னவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுறதாக நேற்று வந்து சொன்னான். அவருடைய இந்த ஆசையை அவர் என்கிட்ட கூட சொல்லவில்லையே. அமிர்தா ஒரு கணம் உள்ளூர நடுங்கினாள். மாலதி சிரித்து கொண்டே,
அப்போ கோபி இதுவரையில உன்கிட்ட இது பத்தி பேசினதே இல்லையா? இல்லை. அப்போ நீ அவனை மறுக்க மாட்டாய் என்கிற தைரியத்தில் கோபி தன் அம்மாவிடம் சொல்லி இருக்க வேண்டும். எனக்கு கோபியை ஒரு சில மணி நேரங்கள் தான் தெரியும். ஒரு சில மணி நேரங்களில் தான் ஒரு சாம்ராஜ்யத்தையே ஜெயிக்கிறார்கள், தோற்கிறார்கள். கோபி சாம்ராஜ்யத்தை ஜெயிக்க வரவில்லை. ஒரு சில மணி நேரங்களில் கூட என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், நடந்திருக்கலாம் இல்லையா? எங்கள் கோபி கொஞ்சம் அவசரக்காரன். கிளையில் இருக்கும்போதே மாங்காயை கடித்து விடுவான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரிகிறது மிஸ்ஸஸ் மாலதி. கல்யாணமாகாத ஒரு பெண் என்னைக்கும் கிளையில இருக்கிற மாங்காய்தான் கண்ட கண்ட அணில்களும் பறவைகளும் கொத்தி தின்ன கழுகு மாதிரி காத்திருக்கும். மாங்காயை ஜாக்கிரதையா பார்த்துக்க வழி இருக்கு. ஓகே என்ற மாலதி, நீ என்ன முடிவெடுத்திருக்க என்று கேட்டாள். சொல்லித்தான் ஆகணும்னு நீங்க விரும்புறீங்க. இல்லாம போனா இவ்வளவு தூரம் இங்க வந்திருக்க மாட்டீங்க. யூ ஆர் கரெக்ட். நான் இன்னும் முடிவு எடுக்கல. கோபி இன்னும் ஒரு வாரத்துல அமெரிக்கா போறான். அப்படியா? ஏதோ கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடணுமாம். என்கிட்ட சொல்லலை. அம்மா கிட்ட சொன்னான். நீயும் கல்கத்தா போகிறாய். 2 பேரும் 2 இடங்களுக்கு போய் அவரவர் காரியத்தை முடிச்சிட்டு வரப்போகிறீர்கள். மிஸ்டர் கோபி தன் காரியத்தை முடிக்கப் போகவில்லை. கம்பெனி விஷயமாகத்தானே போகிறார். நான் மேனேஜிங் டைரக்டரின் வைஃப். கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுறவர் அவர்தான். மேலும் எங்க கம்பெனிக்கு அமெரிக்காவில் யாருடனும் வியாபார சம்பந்தம் கிடையாது. திடீரென்று அமிர்தாவின் மனதில் திகில் புகுந்து விட்டது. கோபி அமெரிக்காவில் 5 வருஷம் இருந்தவன். தெரியும். அங்க ஏதேனும் தீராத பிரச்சனை இருந்து, தீராத கடன் இருந்து அதை தீர்க்க இப்போது போகலாம் இல்லையா? இருக்கலாம். அமெரிக்காவுக்கே போய் தீர்க்க வேண்டிய பிரச்சனை என்றால் அது தபால் மூலமாக தீர்க்கக்கூடிய பிரச்சனையாக இருக்க முடியாது இல்லையா அமிர்தா? ரொம்ப அழகா கோர்வையா அலசி அலசி பேசுகிறீர்கள். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? சொல்லுங்க. ஒரு பெண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்டிருக்கு. அதாவது உன்னோட வாழ்க்கை. நீ யாருடன் வாழப் போகிறாயோ அவனுடைய சரித்திரம் முழுவதும் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும். சரித்திரம் என்றால் எவ்வளவோ ரகசியங்களும் இருக்கும். எக்ஸாக்ட்லி. அதை எப்படி தெரிந்து கொள்வது? இப்போதைய பிரச்சனைக்கு மட்டும் பதில் சொல்லட்டுமா? ப்ளீஸ், நீயும் அவனுடன் அமெரிக்காவுக்கு போ. என்ன சொல்றீங்க? நான் அவரோடு அமெரிக்கா போறதா? ஏன், போனால் என்னவாம்? இந்த மெட்ராஸ்ல நீங்க 2 பேரும் மீட் பண்ணி பழகலாம்னா ஒரே பிளேன்ல சேர்ந்து பறக்க கூடாதா? அவர் அழைத்து கொண்டு போக மறுத்தால்? அமெரிக்காவில் என்ன வேலை என்று தைரியமாக கேளு. அதுக்கு சரியா பதில் வராம போனா கோபியை தூக்கி எறி. கல்யாணத்துக்கு முன்னாலேயே உன் மனசில் ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தாதவனை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி நம்ப முடியும்? நீங்க சொல்றத பார்த்தா அமெரிக்காவில் ஏதோ நடந்திருக்குன்னு புரிகிறது. இப்பவாவது புரிஞ்சதே. அமிர்தா மௌனமாக மாலதியையே பார்த்தாள். எதிரே உட்கார்ந்திருக்கிறவள் உதவி செய்ய வந்திருக்கிற அம்பிகையா அல்லது அவளுடைய இன்பத்துக்கு குறுக்கே வந்து நிற்கும் விதியா? மாலதி தொடர்ந்தாள். உனக்கு ரொக்கமாக 1.5 லட்சம் ரூபாயும் கல்கத்தாவில் ஒரு வீடும் சொத்தாக வருகிறது. ஆமாம். கோபி பணம் கேட்டால் கொடுக்காதே. அவர் ஏன் என்னிடம் கேட்கணும்? அவர்தான் கோடீஸ்வரனாச்சே. ஆமாம். ஆனா இப்போ கம்பெனியில் அவன் வாங்கிறது மாத சம்பளம்தான். என் மாமனாரும் சரி, கணவரும் சரி, வேறு பணம் அவனுக்கு கொடுப்பதில்லை. கொடுக்க கூடாது என்ற நிபந்தனையும் இருக்கிறது. உங்க குடும்ப ரகசியங்களை என்னிடம் சொல்கிறீர்களே? எல்லாம் ஒரு பெண்ணை, பணக்காரியாக போகிற ஒரு ஏழை பெண்ணை காப்பாற்றத்தான் அமிர்தா. நீங்கள் சொல்வதை பார்த்தால் கோபிக்கு உங்க வீட்டிலேயே நல்ல பெயர் இல்லை போலிருக்கிறதே. கோபி அம்மாவுக்கு செல்ல பிள்ளை. ஆனா அப்பாவுக்கு அவன் மேலே இன்னும் நம்பிக்கை வரும்படியா கோபி இன்னும் நடந்து கொள்ள ஆரம்பிக்கவில்லை. இன்று சாயங்காலம் நானும் கோபியும் ஒரு சினிமாவுக்கு போய் அப்புறம் ஹோட்டலில் சாப்பிடலாம் என்றிருக்கிறோம். அதை கேன்சல் பண்ணிடட்டுமா? சினிமாவுக்கு போகாதே, ஆனால் ஹோட்டலில் சாப்பிடு. சாப்பிடும்போது மெல்ல அவனுடைய சரித்திர ஏடுகளை புரட்ட சொல்லு. அதை ஹோட்டலுக்கு சென்றுதான் செய்யணுமா? இதே வீட்டில் செய்கிறேன். அனாவசியமா ஹோட்டலுக்கு சென்று நான் ஏன் என் பெயரை எடுத்துக்கொள்ள வேண்டும்? தட்ஸ் குட் கோர்ஸ் என்றாள் மாலதி.
மாலதி விடை பெற்று கொண்ட பின் அமிர்தா நீண்ட நேரம் தூணிலே சாய்ந்தவளாய் உட்கார்ந்திருந்தாள். கோபியை பற்றி நினைக்க நினைக்க அவளுக்கு மனம் குழம்பியது, தலை சுற்றியது. மாலதி சொல்வதை பார்த்தால் அமிர்தா நினைத்து கொண்டிருப்பதே தவறு. அவள் தன்னையே ஏமாற்றி கொண்டு விட்டாளா? திடீரென்ற மாலதியை பற்றியும் ஒரு சந்தேகம் எழுந்தது. மாலதி ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பிறந்து இன்னொரு பெரிய பணக்கார வீட்டுக்குள் புகுந்தவள். அவளுக்கு ஓர கத்தியாக வரக்கூடிய அமிர்தா ஒரு அட்ரஸ் இல்லாத வீட்டிலிருந்து வருவதால் அப்பணக்கார வீடே களை இழக்க நேரிடும். மாலதியும் மற்றவர்களும் அவளுடைய வருகையையே தடுத்து நிறுத்த ஆயத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்களா? இந்த சந்தேகம் ஒரு கணம்தான் உயிரோடு இருந்தது. கோபி கிருஷ்ணன் ஒரு பெண்ணை காதலித்தால் அவர்களால் என்ன செய்ய முடியும்? அவன் அப்பெண்ணின் கழுத்தில் தாலியை கட்டுவதை யாரால் எப்படி நிறுத்த முடியும்? மாலதியோ இல்லை மற்றவர்களோ செய்ய முடியாத காரியத்தில் கண்டிப்பாக இறங்க மாட்டார்கள். அப்படியென்றால் என்ன அர்த்தம்? எதற்காக மாலதி இவ்வளவு சிரமப்பட்டு அமிர்தாவை பார்க்க ஓடோடி வர வேண்டும்? கோபி கிருஷ்ணனை பற்றி நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஏன் குறை சொல்ல வேண்டும்? அமெரிக்காவுக்கு அவன் போவதே ஒரு தீராத பிரச்சனைக்கு முடிவு காணத்தான் என்று ஏன் எச்சரிக்கை செய்ய வேண்டும்? அமிர்தா மெல்ல எழுந்தாள். மணியை பார்த்தாள். 2. வெயிலின் சூடு கடற்காற்றிலே மெல்ல மெல்ல தணிந்து கொண்டிருந்தது. புடவையை சரி செய்து கொண்டு கண்ணாடியை பார்க்காமலேயே முன் உச்சி மயிரை ஒரு தடவை சீவி விட்டு வீட்டுக்கு அடுத்தாற்போலுள்ள கடையை நோக்கி விரைந்தாள். டெலிபோனில் டயல் செய்யும் போது அவளையும் மீறி விரல் நடுங்கியது. கோபி கிருஷ்ணன் ஹியர். அமிர்தா பேசுறேன். ஹலோ டியர், உங்களை நான் உடனேயே பார்த்தாக வேண்டும். சாரி டியர், நாம் தான் சாயங்காலம் சினிமாவுக்கு போக இருக்கிறோமே. இது அவசரம். நானும் ரொம்ப அவசரமா அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு புறப்பட்டு கொண்டிருக்கிறேன். என்னுடைய பாஸ்போர்ட்டில் ஒரு என்டோஸ்மெண்ட் வாங்கணும். இது அதைவிட அவசரம். இப்போ நீங்க என் வீட்டுக்கு உடனே புறப்பட்டு வரீங்க. கல்யாணத்துக்கு முன்னாலேயே விரட்டுறையே அமிர்த். நான் உங்களை கல்யாணமே பண்ணிக்கொள்ள போறதா வாக்கு கொடுக்கலை மிஸ்டர் கோபி. அப்போ அன்னைக்கு ஆஃபீஸில் நீ ப்ளீஸ், இன்னைக்கு சினிமா ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் என்னை கல்யாணம் பண்ணிக்க போறதா முடிவு எடுக்கலைனா அன்னைக்கு உன் கன்னத்தை தொட்டு உன் உடம்பை நான் ஷட்டப்பன் கம் ஓவர் ஹியர். உடல் எல்லாம் வியர்வையில் குளிக்க அமிர்தா வீடு திரும்பினாள். கோபி பேசிய பேச்சு அவளுக்கு நாராசமாக ஒலித்தது. ஒரு பண்பும் நாகரீகமும் இல்லாதவன் பேசுவதாகப்பட்டது. இப்படிப்பட்டவனையா அவளுடைய யாரையுமே நினைத்து பார்க்காத மனம் விரும்புகிறது? வீட்டை அடைந்த பிறகும் அவளுக்கு கோபி வருவானா மாட்டானா என்ற நிச்சயம் ஏற்படவில்லை. அவன் வராவிட்டால் கண்டிப்பாக சாயங்காலம் அவனை அவள் சந்திக்க மாட்டாள். வந்துவிட்டால் அவனிடம் என்னென்ன கேட்க வேண்டும், எப்படி எப்படி கேட்க வேண்டும் என்று அவள் நினைத்து பார்த்தாள். மாலதி வந்து போனதை சொல்லலாமா கூடாதா? மாலதி தூபம் போட்டதால் தான் அவள் பேசுகிறாள் என்று கோபி நினைத்துவிட்டால் அவளுடைய பேச்சே பலம் இல்லாத பேச்சாக போய்விடும். மாலதியை பற்றி அவள் மூச்சை விடக்கூடாது. என்ன பேசுவது, எப்படி பேசுவது, என்னென்ன கேள்விகளை எந்த வரிசையில் கேட்பது? சரியாக 2:45 மணிக்கு கோபி வந்தான். வருகிறவன் முகத்தை கடுமையாக வைத்துக்கொண்டு பொறுமையற்றவனாக வருவான் என்றுதான் அமிர்தா எதிர்பார்த்தாள். ஆனால் உதடுகளில் புன்னகை அரும்ப ஹலோ அமிர்த் என்று கொஞ்சியபடியே உள்ளே வந்தான். ப்ளீஸ் கம் இன் அண்ட் பி சீட்டட். ரொம்ப கோபமா இருக்க அமிர்த்? இல்ல, குழப்பமா இருக்க. ஏன் ஏன் என்ன நடந்து விட்டது? ஒன்றும் நடக்கவில்லை. நடக்காம இருக்கணும்னு என் தெய்வத்தை பிரார்த்திக்கிறேன். உன்னால இன்னைக்கு அமெரிக்கன் கான்சுலேட்டுக்கு போக முடியாம போயிடுத்து. நீங்க அமெரிக்காவுக்கு எதுக்காக போறீங்க? ஆஃபீஸ் விஷயமா? அப்படின்னா? புதுசா ஒரு கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு. முதலா அமெரிக்காவில் நம்ம கம்பெனி தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறது. அமிர்தா குழம்பினாள். இதுவரையில் அமெரிக்காவுக்கும் கம்பெனிக்கும் தொடர்பே இல்லை என்றுதான் மாலதி சொன்னாள். கோபி முதல் தொடர்பு என்கிறார். நம்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நம்பலாமா? அதுக்கு நீங்க தான் போகணுமா? இது என்ன கேள்வி அமிர்தா?
கேள்விதான். உங்க அண்ணா மிஸ்டர் ரமேஷ் தானே மேனேஜிங் டைரக்டர்? ஆமாம், அவர்தான் சாதாரணமாக வெளிநாட்டு விஷயங்களை கவனிக்கிறவர். ஆனா இதை முழுக்க முழுக்க என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போடுற அதிகாரம் உட்படத்தானே? ஆமாம் என்ற கோபி, சரி, நீ ஏன் இதையெல்லாம் என்கிட்ட இப்போ துருவி துருவி கேட்கிற என்றான். ஏதோ கேட்டேன். இல்லை அமிர்தா, யூ ஆர் நாட் ஸ்ட்ரைட். எதையோ மறைக்கிறாய். நான் எதையும் மறைக்கவில்லை. நான் சொல்கிறேன் கேளு. எங்க வீட்டுல இருக்கிறவங்களை தவிர வேறு யாருக்கும் நான் எதுக்காக அமெரிக்கா போகிறேன்னு தெரியாது. என் அப்பா, அண்ணா, அம்மா, அண்ணி இவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். கம்பெனியை பொறுத்த வரையில் நான் எதற்காகவோ அமெரிக்காவுக்கு போகிறேன் என்றுதான் தெரியும். அப்படியா? இனிமேல் நீ கேள்வி கேட்க வேண்டாம். நீ கேட்காத கேள்விகளுக்கு நான் பதில் சொல்கிறேன். உன் மனசிலே யாரோ ஏதோ ஒரு விதையை ஊன்றிவிட்டு போயிருக்கிறார்கள். அது நன்றாக முளை கட்டி வளர்ந்து உன் நெஞ்செல்லாம் சந்தேக மரமாக போயிருக்கிறது. நோ, இரு. உன்னை கல்யாணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்று என் அம்மாவுக்கும் அண்ணிக்கும் மட்டும்தான் தெரியும். என் அம்மா சந்தோஷப்பட்டாள், நீ ஒரு ஏழை பெண் என்று தெரிந்தும் கூட. ஆனால் அண்ணி மாலதி வெளியே சிரிப்பை கொட்டினாளே தவிர உள்ளூர நான் சொன்னதை ரசிக்கவில்லை. உங்க அண்ணி பெயர் மாலதியா? அமிர்தா, உன் நாடகத்தை என்கிட்ட ஆடி காட்டாத. என் அம்மா இங்க வர நியாயம் இல்லை. அப்படி வந்திருந்தாலும் மாலதியுடன் தான் வந்திருப்பாள். ஆனால் மாலதி, என் அம்மாவுக்கு தெரியாமலேயே உன்னை பற்றி அறிய வேண்டும். இப்போது என்னிடம் உண்மையை சொல். மாலதி இங்கே வந்திருந்தாளா? அமிர்தா இந்த தாக்குதலை எதிர்பார்க்கவில்லை. கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று புரியவில்லை. அவள் வராமல் இருந்தால் நீ எனக்கு போன் பண்ணியிருக்கவே மாட்டாய். அமிர்தா மீண்டும் மௌனம் சாதித்தாள். கோபி அவளை நார் நாராக கிழிப்பதாகப்பட்டது. அந்த வலியிலே அவள் குன்றிப் போனாள். கோபி தொடர்ந்தான். எங்க வீட்டிலே மாலதிதான் எனக்கு எதிரி. தன் கணவனுக்கு தலையணை மந்திரம் உபதேசித்து உபதேசித்து அவனுடைய மனதையே அவள் விஷமாக்கி இருக்கிறாள். முடிவு? என் அப்பாவிடம் அபவாதத்தை கிளப்பி என்னை 1 மாத சம்பளக்காரனாக்கி இருக்கிறார்கள். நான் உன்னை கல்யாணம் செய்து கொள்வதை என் அண்ணி விரும்பவில்லை. ஏன், துவேஷமா? இல்லை, துவேஷமில்லை. கல்யாணமாகிவிட்டால் நான் சொத்தை பிரித்து கொண்டு போய்விடுவேனோ என்கிற பயம். ஏன், அதை இப்பவே கூட செய்யலாமே? செய்யலாம், ஆனால் ஒண்டிக்கட்டையா செய்ய மாட்டேன் என்கிற தைரியம். வீட்டின் நாட்டாண்மை இப்போ அவள் கையில் இருக்கிறது. அதனால் மிஸ்டர் கோபி. என்ன அமிர்தா? என்னை மன்னியுங்கள். உங்கள் அண்ணி மாலதி வந்திருந்தாள். தெரியும். நான் இப்போ உங்களை ஒன்றே ஒன்று கேட்கப் போகிறேன். கேள். நானும் உங்க கூட அமெரிக்காவுக்கு வருகிறேன். கல்யாணமானப்புறம் நானே அழைத்து கொண்டு போகத்தான் போகிறேன். நோ, இப்போ நீங்க போகும்போதே. ஓகே. அவன் இவ்வளவு எளிதாக சரி என்று சொல்வான் என அமிர்தா எதிர்பார்க்கவில்லை. அவளுக்கு உடனேயே மாலதிக்கு போன் செய்ய வேண்டும் என்று தோன்றியது. போனில் மாலதி கூறிய வார்த்தைகளால் அவள் மீண்டும் குழம்பிப் போனாள். எங்க கோபி நடிப்பில் கை தேர்ந்தவன் அமிர்தா. அவன் நடிப்பு அமெரிக்காவிலேயே பிரசித்தம். என்னிடம் ருசி இருக்கிறது. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.